பொங்கலையொட்டி பண்டிகை பொருட்களின் விற்பனை களை கட்டியிருந்தது. பொங்கலுக்கான சிறப்பு சந்தைகளும் கூடின. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் கூடிய சிறப்பு பொங்கல் சந்தையில் சுற்று வட்டார கிராம மக்கள் வந்து புதுப்பானை, காப்புக்கொத்து, மஞ்சள், கரும்பு, வண்ணப் பொடிகள், மாடுகளுக்கு தேவையான அலங்கார பொருட்களை ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். சத்தியமங்கலம் வட்டாரத்தில் 40,000 ஏக்கர் மல்லிகை, முல்லைப்பூக்கள் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இன்று 2 டன் பூக்கள் வரத்து இருந்ததால் மல்லிகை பூ விலை கிலோ 2,000 ரூபாயாக சரிந்தது. முல்லை விலை கிலோ 1,200 ரூபாயாக உள்ளது. சத்தியமங்கலத்தில் பூஜை பொருட்களின் விற்பனையும் களை கட்டியது. தர்மபுரி மாவட்டம் கோபிநாதம்பட்டி கூற்றோடு வாரச்சந்தையில் கால்நடைகளை அலங்கரிக்க தேவையான பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டன. இவற்றை விற்கவும் வாங்கவுமாக கூடிய கூட்டத்தால் சந்தை களை கட்டியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பொங்கல் பண்டிகைக்காக அழகு சாதன பொருட்கள், கலர் கோலப்பொடிகள், மாடுகளுக்கான அலங்கார பொருட்கள் போன்றவற்றை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் தாரமங்கலத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கால்நடைகளுக்கான கயிறுகள் விற்பனை சந்தை கூடியது. கொரோனாவால் விற்பனை வெகுவாக குறைந்துவிட்டதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். ராமநாதபுரம் பகுதியில் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் வண்ண கோலப்பொடிகள் விற்பனை தீவிரமாக நடைபெற்றது. இதற்காக வண்டிக்கார தெரு, கேணிக்கரை கடை தெருக்களில் வண்ண கோலப்பொடி தயாரிக்கும் பணிகள் இரவு பகலாக நடந்தன.